அனைவருக்கும் வணக்கம். நேற்று இலக்கிய கொள்கை என்ற பகுதியில் சில இலக்கிய தகவல்களை, சில விமர்சனங்களை பற்றியான குறிப்புகளை நாம் நேற்று பார்த்தோம். இன்று திறனாய்வு முறைகள் என்ற பிரிவில் ரசனை முறை, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, அழகியல் முறை திறனாய்வு, விளக்க முறை திறனாய்வு, வகுப்பு முறை திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, உருவவியல் முறை திறனாய்வு, மனப்பதிவு முறை திறனாய்வு என்று ஒரு 7-8 திறனாய்வு முறைகள் இதில் இருக்கின்றன. இதில் நாம் மதிப்பீட்டு முறை திறனாய்வு, அழகியல் முறை திறனாய்வு, இந்த திறனாய்வு முறைகளில் குறிப்பிடும்போது ரசனை முறையும் அழகியல் முறையும் ஒன்றுதான் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். விளக்க முறை திறனாய்வு, வரலாற்று முறை திறனாய்வு, இந்த ஒரு 5 திறனாய்வு முறைகளுடைய அடிப்படைகளை மட்டும் இன்று நாம் பார்ப்போம். இந்த திறனாய்வு பற்றி இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் என்ற புத்தகத்தில் அரங்க சுப்பையா அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதில் முதலில் வரக்கூடிய விளக்கமுறை திறனாய்வு. விளக்கமுறை திறனாய்வு என்பது மற்றொரு பெயர் புலப்பாட்டு திறனாய்வு என்று குறிப்பிடுகின்றார். விளக்கம் என்பதால் அது புலப்படுத்துவதால் அது புலப்பாட்டு முறை திறனாய்வு என்கிறார். இந்த புலப்பாட்டு முறை திறனாய்வில் ஆங்கில இலக்கிய திறனாய்வாளர் டி. ரைடன் என்பவர் ஆங்கில இலக்கிய திறனாய்வின் தந்தை என்று குறிப்பிடுகிறார். உளவியல் பகுப்பாய்வில் ஃப்ராய்ட் அவர்களை உளவியல் விளக்கமுறை தந்தை என்று குறிப்பிடுகிறார். இந்த விளக்கமுறை திறனாய்வு உரையாசிரியர்கள் பலர் விளக்க முறையின் அடிப்படையில் தன்னுடைய உரைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று இந்த விளக்க முறைக்கு எடுத்துக்காட்டாக உரையாசிரியர்களை குறிப்பிடுகிறார். அப்போ இதில் ஒரு 3 பகுதிகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஆங்கில இலக்கிய திறனாய்வின் தந்தை என்று ட்ரைடன் என்பவரையும், உளவியல் பகுப்பின் விளக்கமுறை தந்தை என்று ஃப்ராய்டு அவர்களையும், உரையாசிரியர்களை பலர் விளக்க முறை அடிப்படையில் திறனாய்வு செய்வதனால் அவர்களை உரையாசிரியர்களையும் குறிப்பிடுகிறார். இந்த விளக்கமுறை திறனாய்விற்கு புலப்பாட்டு முறை திறனாய்வு என்று பெயரும் குறிப்பிடுகிறார். அடுத்து இரண்டாவதாக மதிப்பீட்டு முறை திறனாய்வு. மதிப்பீடு என்பது ஒன்றை நாம் மதிப்பிடுவது. இதை பற்றி நாம் T.S. எலியட் அவர்கள் ஒரு மேற்கோள் குறியீடை குறிப்பிடுகிறார். அழகியல் உணர்ச்சிகள் எவ்வாறு இருக்கின்றன என்று மதிப்பிடுவது மதிப்பீட்டு முறை திறனாய்வு என்கிறார். இதில் நமக்கு குழப்ப வேண்டிய பகுதி இந்த அழகியல் உணர்ச்சி என்று வருகிறது. அதனால் இது அழகியல் திறனாய்வு என்ற மனநிலைக்கு போகும். ஆனால் இருந்தாலும் இதில் அழகியல் உணர்ச்சிகள் எவ்வாறு இருக்கின்றன என்று மதிப்பிடுவது, அப்போ மதிப்பிடுவது என்பது மதிப்பீட்டு முறை திறனாய்வு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ஆசிரியர் எலியட் நம்ம எளிய பிடிப்பதற்கு எத்தனையோ மதிப்பீடுகள் வைத்திருக்கிறோம். அதில் இந்த எலியட் என்பவரை நம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்த அளவில் வைத்து கொள்ளுங்கள். இலக்கிய சிறப்பையும் நுண்மையும் கண்டறிய இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு பயன்படுகிறது என்கிறார். குறிப்பிடத்தக்க மதிப்புகள், சிறப்புகள் இலக்கியத்தில் மதிப்பீட்டு முறை திறனாய்வு பயன்படுவதாக குறிப்பிடுகிறார். அதாவது குறிப்பிடத்தக்க மதிப்புகள், சிறப்புகள் இலக்கியத்தில் எந்த நிலையில் அமைந்துள்ளது என கண்டறிவதற்கு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு உதவியாக இருக்கின்றன என்பதையும், இலக்கிய சிறப்பையும் நுண்மையும் கண்டறிய இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு உதவும் என்பதையும் குறிப்பிடுகிறார். இலக்கியத்தில் அழகியல் தன்மையை அறிவதற்கு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு பயன்படும் என்கிறார். ஒழுக்கம் முதலிய தனிமனித உணர்வுகளை இலக்கியத்தில் காண்பதற்கு இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு பயன்படும் என்கிறார். இலக்கியத்தின்
குறிப்பிட்ட ஒரு சிறப்பின் தன்மை மட்டும் ஆராயப்படுவது இந்த மதிப்பீட்டு திறனாய்வின் அடங்கும் என்பதை குறிப்பிடுகின்றார். இலக்கியத்தின் குறிப்பிட்ட ஒரு சிறப்பின் தன்மை மட்டும் ஆராயப்படுவது என்று மதிப்பீட்டு முறை திறனாய்வை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வரலாற்று முறை திறனாய்வு. வரலாற்று முறை திறனாய்விற்கு பல்வேறு பெயர்கள் சூட்டுகிறார். அதில் ஒன்று சரித முறை திறனாய்வு என்கிறார், இன்னொரு புறநிலை திறனாய்வு என்று குறிப்பிடுகிறார், இன்னொன்று சமூக நிலை திறனாய்வில் அடங்கும் என்றும் குறிப்பிடுகிறார். சரித முறை என்பது வரலாற்று முறையின் இன்னொரு பெயர், புறநிலை திறனாய்வு என்பது வரலாற்று முறையின் இன்னொரு பெயர், சமூக நிலை திறனாய்வு என்பது வரலாற்று முறையின் மற்றொரு பெயர். இதில் அவர் குறிப்பிடும் சிறப்பான ஒரு வழிமுறை என்று பார்த்தால், ஈழத்தைச் சேர்ந்த சைமன் காசி செட்டி அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியுள்ளார். அது தமிழ் ஆஃப் புளூட்டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தமிழ் புளூட்டார்ச் அப்படின்ற புத்தகத்தை 1859 வெளிவந்தது. இதுதான் முதல் தமிழ் இலக்கிய வரலாறாம். 1851 ஈழத்தைச் சேர்ந்த சைமன் காசி செட்டி அவர் எழுதிய தமிழ் புளூட்டார்ச் என்ற ஆங்கில புத்தகம்தான் தமிழில் வந்த முதல் தமிழ் இலக்கிய வரலாறு என்று குறிப்பிட்டார். அந்த புத்தகத்தில் அகர வரிசையில் 196 புலவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அதில் பதிவு செய்கிறார். அந்த முதல் தமிழ் இலக்கிய வரலாறான தமிழ் ஆஃப் புளூட்டார்ச் என்ற புத்தகத்தில் அகர வரிசைப்படி 196 புலவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறார். அடுத்ததாக இந்த பணி அதன்பின் ஈழ அறிஞர் இந்த இலங்கையை சார்ந்த சதாசிவம் பிள்ளை அவர்கள் பாலவர் சரித்திர தீபிகம் என்ற நூலை, அந்த முதல் நூலை தழுவி 1866 216 புலவர்கள் இவர் எழுதிய பாலவர் சரித்திர தீபிகம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளனர். அதில் 196 புலவர்களும் இந்த இரண்டாவதாக எழுதப்பட்ட பாலவர் சரித்திர தீபிகம் என்ற நூலில் 216 புலவர்களும் இடம்பெறுகின்றன என்பதை அரங்க சுப்பையா பதிவு செய்கிறார். அடுத்ததாக அழகியல் திறனாய்வு என்பதில் முருகியல் திறனாய்வு, ரசனை முறை திறனாய்வு என்று இதற்கு மற்ற பெயர்கள் இருக்கின்றன. இந்த அழகியல், முருகியல், ரசனை முறை திறனாய்வின் மையப்பொருளே கவிதைக்கு வடிவமே முக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறார். கவிதைக்கு உருவம், உள்ளடக்கம், வடிவம் என்று கூறுகிறோம். இதில் வடிவம்தான் முக்கியம் என்று அழகியல், முருகியல் திறனாய்விற்கு குறிப்பிடுகிறார். ஒரு இலக்கியத்தில் உருவம், உள்ளடக்கம் என்பவற்றுள் உருவமே முதன்மை பெறுகிறது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். உள்ளடக்கத்தை காட்டிலும் உருவமே சிறப்பானதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதனால தான் டிகேசி அவர்கள் எழுதிய கம்பராமாயண ரசனை என்ற புத்தகத்தின் மூலமாக அவருக்கு ரசிகமணி என்ற பட்டம் கிடைத்ததாக குறிப்பிடுகிறார். அதனால் இது அழகியல், முருகியல் திறனாய்வை மையம் வைத்து தான் இந்த கம்பராமாயண ரசனை என்ற புத்தகத்தை டிகேசி ரசிகமணி என்ற பட்டம் பெற்றார் என்று குறிப்பிடுகிறார். இன்று ஒரு 5 வகையான திறனாய்வை பார்த்தோம். இதில் இந்த இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் என்ற புத்தகத்திலிருந்து சிறு குறிப்புகளாக எடுக்கப்பட்டது. அனைவருக்கும் நன்றி.